இந்த வீடியோவில் அமேசான் ஆப் மூலமாக உங்கள் வீட்டு கேஸ் சிலிண்டரை எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் அமேசான் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் அமேசான் பே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பேஜில் கீழே வந்தீங்கன்னா ரீசார்ஜ் ஆன் பில், இது கீழே எல்பிஜி கேஸ் சிலிண்டர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதில் நியூ கேஸ் சிலிண்டர் புக்கிங் போட்டு கீழே 3 கேஸ் கம்பெனி கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு கேஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அது எந்த கேஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பாரத்னா பாரத், ஹெச்பினா ஹெச்பி. அடுத்து இதில் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணணும். ஸோ உங்கள் கேஸ் சிலிண்டர் கூட யாரோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ, லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லைனா எல்பிஜி ஐடி உங்களுக்கு தெரியும், கேஸ் சிலிண்டரோட எல்பிஜி ஐடி, இது கேஸ் புக்கில் இருக்கும், அதை கூட என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பர் இல்லைனா எல்பிஜி கஸ்டமர் ஐடியோட லிங்கான கஸ்டமர் நேம் இதில் வரும். இது கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் பில் டியூ டேட் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ பேமெண்ட்டை நீங்கள் இப்போ பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பேமெண்ட் மெத்தடை செலக்ட் பண்ணணும். அமேசான் பே பேலன்ஸ் மூலமாக பே பண்ணி போகிறீங்களா, நான் அமேசான் யூபிஐ மூலமாக பே பண்ண போகிறீங்களா அப்படின்னு. இல்லை நீங்கள் கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணுறாலும் பே பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ண போகிறீங்கன்னா ஷோ மோர் வேஸ் டு பே, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் உள்ள ஏதாவது ஒரு பேமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிடுங்க. இப்போ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு. ஸோ கேஸ் சிலிண்டருக்குள்ள பேமெண்ட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிட்டீங்க, அதனால் நீங்கள் கேஷாக கொடுக்க தேவையில்லை. கேஸ் சிலிண்டருக்கு உங்களுக்கு ஓடிபி வரும். இது வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணோன்னே ஓடிபி வராது. உங்களுக்கு கேஸ் என்றைக்கு டெலிவரி ஆகுதோ அன்றைய டேட்டில் தான் உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் சொன்னால் போதும்.